அருகாமல் வந்து விட்டார். என்னுடைய மகத்திரவிக்கிறா ஆனா நம்ம மாமனுக்கு ஜெயதேவாவுக்கு உயர்ந்ததோ சமாதானம் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிற என் மகள் என்ன சமாசானம்? தாழ்ந்த சமாசானம். தாழ்ந்த சமாசானம். ஆமா. என் மகனுடைய அணிந்திரு சொல்ல வார்த்தைக்கு மறுக்காமல் படிக்கு இதோ இந்த தாழ்ந்த சமாசானம் நான் வருகிறேன். ஆகட்டும். படித்திருக்கிறேன் ஐயா. அதனே என் பதந்த படத்திருக்கிறேன். ஆமா. இப்பொழுது பார்த்தால் என்னுடைய மகன் அத்திமாவரை கட்டிடத்தை ஆளக்கூடிய என்னுடைய மகன் மாமாவாகிய ஏழு மாமனுக்கு உயர்ந்ததோ சமாசனம் எனக்கு கிடைத்திருக்கிறார் இந்த ராஜ சபையில. நான் சொல்ற 4 வார்த்தை உங்க காதுல விழுந்தாதான் பரவாயில்ல. கதையோடு போறோம். அப்படி இந்த தாழ்ந்த சமாசாரம் அடைந்ததனால அதே நான் ஏற்றுக்கொண்டு சந்தோஷம். இப்பொழுது ஆசீர்வாதம் கொடுக்கலாம். ஆகட்டும். அது வந்து பாதாமி பணிந்தான்
இந்த அத்திமாபுரி பட்டணத்தில சிகசேமத்தோடு இந்த யாருக்கு நமகுடைய தலைமையில் வைத்து இந்த யாருக்கு நகரத்தை கூப்பி தந்தையார் படித்தேன் என்ற உடனே இந்த தந்தையாருடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றும் சுகம் ஜெயம் உண்டாகட்டும் என்று தமிழ் மட்டும் சூப்பர் தமிழ் மணி இந்த சிவகுமார் ஐயா அவர்கள் இந்த நல்ல நேரத்தில் வாரி வழங்கியிருக்கிறார். யார் தெரியுமா? இந்த கார்க்கக்கூடிய பொன்னியம்மன். இந்த பொன்னியம்மன் விழாவில் கலந்து கொண்டு நம்ம செய்யக்கூடிய நாளைக்கு நாள் ஓங்கி வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி மணி ஐயா என்ன சொல்ற, சிவகுமார் ஐயா என்ன சொல்ற தெரியுமா? எங்க அம்மா அமர்ந்திருக்கும் பொண்ணு அம்மனுக்கு தூராரோ உனக்கு தங்கத்துற தொட்டில தொட்டிலே என்னம்மா நீ கால் போட்டு அடவேணும் 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 இந்த பொண்ணு நல்ல கட்டலில கட்டலில எங்க அம்மா நீ முருந்தம்மா உங்க அடவேணும் 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 எங்க மனசு வளர்ந்து
சிவகுமார் சிவகுமார் தமிழ்மணி சிவகுமார் தமிழ்மணி சிவகுமார் தமிழ்மணி டீம் ஐயா சிவகுமார் ஐயா ஒன்று தமிழ்மணி தமிழ்மணி டீம் தமிழ்மணி டீம் ஐயா அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த அம்மனுடைய ஆலயத்தில் கலந்து கொண்டு இந்த இந்திரவை கண்விழிக்க வேண்டும் அவர் செய்யக்கூடிய தொழில் நாளுக்கு நாள் மேலோங்கி வளர வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. இந்த பொன்னியம்மனுடைய கோபுரம் வந்தால் போல அவர் குலவாத்திர வேலை வந்துக்கிறோம். கார்த்திகேயன் ஐயா போடுவது தர்மகரன் அவர்கள். இதே இந்த நாடகத்திலே சிறப்பாக துர்ச்சோதனாகிட தெரிவிக்கக்கூடியவர். அவர் மாண்டு இந்த பையூரில் பிறந்து பொய்யூர் வாழ்க்கை சிறந்த வாழ்ந்து 20 சேர்ந்தார் என்று சொல்லி கார்த்திகேயன் ஐயா என்ன சொல்றாரு தெரியுமா? அதே துர்ச்சோதனன் ஆகிட்டு இந்த நாடகத்தில் சீரும் சிறப்பாக நடிக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர் மாண்டு முடிந்து இந்த பையூரில் பிறந்து பையூர் வாழ்க்கை சிறந்த பூமியில் வாழ்ந்து 20 மண்ணுக்கு வரை சேர்ந்திருக்கிறார். அதுதான் உண்மையான பதவி. 20 சேர்ந்தார் சொல்லி கொடுத்திருக்கிறார். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. இந்த அம்மனுடைய கோபுரம் வந்தது போல அவர் உலகத்தில் குமார் வழி சுந்தரம் ஐயா கொடுப்பதற்கின்றார். தன்னுடைய தந்தையார் என்று சொல்லக்கூடிய ராஜா அவர்கள் வாழ்ந்த மனிதர் என்று சொல்லி அவர் என்ன சொல்றார் தெரியுமா? உனக்கு எப்ப மரத்தான் விழுந்து சுந்தரம் ஐயா தன்னுடைய தந்தையார் என்று சொல்லக்கூடிய மாண்டு மடைத்து 20 சேர்ந்தார் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த எல்லாம் அல்ல, இந்த பொன்னியம்மனுடைய கோபுரம் வந்தது போல அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த பொன்னியம்மனை என்னை மந்திரிமார்களை விழித்து அழைத்த சாதிகள் என்னம்மா
அழைத்து என்னை வரவழைக்கக்கூடிய காரணம் என்னப்பா? சொல்ல வேண்டும். ஆ, ஆனால் தந்தையே அழைக்காமே வாருங்கள். அத்தியமாவரி வட்டணத்திலே ஆமா. விசித்திரமான ஒரு சபா மண்டபம் நியமித்திருக்கிறோம். யாரும் செய்யாத ஒரு சபா மண்டபம் நியமித்திருக்கிற போது ஆமா, இந்த மண்டபத்தை ஆ, பார்க்க வேண்டுமானால் ஆமா நாட்டில் உள்ள ஆ, எல்லோரும் வர வேண்டும். ஆமா. அப்படி இருந்தாலும் ஒரு ராஜா செய்கிறார் என்றால் எல்லோரும் வர வேண்டும். அதை பார்ப்பதற்காக. ஆகையினாலே நமக்கு உடன்பிறப்பாக விளங்கும் பாண்டியருடைய புதல்வர்கள் 5 பேர் 5 ராஜாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களெல்லாம் வர வேண்டும் அல்லவா? ஓ, இந்த யாரும் செய்யாத சபா மண்டபம் நியமித்திருக்கிறோம். இந்த 56 அரசு ராஜாக்கள் வர வேண்டும். அதற்கு முன்பதாகவே நம்முடைய சிறிய தந்தையார் என்று சொல்லக்கூடிய பாண்டு சக்கரவர்த்தி புதல்வர்கள் பாண்டவர் 5 ராஜர்கள் பத்திரை திரௌபதியோடு 6 பேர் வர வேண்டும். இவருடைய கட்டளையா மகனே? ஐயோ கலச்சலாதிபதி 56 நாட்டுக்கும் பேரரசன் வெங்கல சரித்திரம் வரைந்தவன். இந்த வார்த்தை சொல்றே கண்ணே வேண்டாம்பா. ஆனால் தந்தையே, ஆனால் ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க? அவங்கள கூட்டிட்டு தான் வர சொன்னீங்க. ஆனா இவரு தனியாக அல்றாரு. என்ன காரணம்? ஏன் தந்தையே? உன்னை கூட்டிட்டு தான் வர சொன்னேன். 14 அழைத்த பின் இந்த 14 அழைத்த
பாண்டவர்களுக்கு பாதை ஆடளித்தேனே அந்த நாடு வேண்டும் என்று சொல்லி கேட்டதே உண்டானா பாண்டவர்கள் கொடுத்து விடுவார்கள். பாண்டவர்கள் கொடுத்து விட்டு அவர் காணக சென்று விடுவார். நீ வேண்டாப்பா, அந்த ஆட்டை வேண்டாப்பா. ஆனால் தந்தையே நீதியர்மை உடையவர், யார் சென்றாலும் வரமாட்டார்கள். ஆனால் சித்தப்பா எல்லோருக்கும் அப்பா அப்பா, நீங்கள் சென்றால் பாண்டவர்கள் வந்து விடுவார்கள். எத்தனை சொன்னபோது நீ கேட்பது கிடையாது. சூது வேண்டாம் கருதிய நாம் கொடுத்த நாளெல்லாம் கொடுத்த தரவே தரவே வேணும் தகப்பன்கை வாழை போறான். அறவே வேணுமான தகப்பன்கை வாழை போறான். தரவான சூது வேண்டாம் கருதிய நான் கொடுத்த நாட்டை அதை நமக்கு வேண்டும் என்று சொல்லி தர வேண்டுமானால் உடைய தந்தை யார் என்று சொல்லக்கூடிய திருநாட்டிய மகாராஜன் இடத்தில் கை ஒப்பதை வாழை கொண்டு போனதே உண்டானால் உன்னுடைய தந்தை யாரை பார்த்து மகனே எங்களுக்கு நாங்கள் கொடுத்த நாடு வேண்டும் என்று சொல்லி கேட்டதே உண்டானால் ஆனால் பாதிராடு உங்களுக்கு கொடுத்த நாட்டை மீண்டும் கொடுத்து விட்டு பாண்டவர்கள் ஏற்கனவே யாத்திரை சென்றிருந்தார்கள். யாத்திரை சென்றிருந்த உடனே இன்று வேண்டும் என்று கேட்டதே உண்டானா பெரியப்பா கேட்டார் என்று சொல்லி கொடுத்து விட்டு சென்று விடுவார். சித்தப்பா பாட்டியா என்ன சொல்றாரு? தரமான சூது வேண்டாம் கருதினால் கொடுத்த நாட்டை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு தகப்பனால் கையோலை போனால் பரிவான நாட்டை விட்டு பாண்டவர் வந்தாங்க. நம்ம சூது மகன இடத்துல கூப்பிடுறோம் இல்லை, நாடு பெரிய கூப்பிடுறோம் இல்லை, மண்டபத்தை பார்க்கணும், பழிகுமா மண்டபத்தை பார்க்கணும். உனக்கு முன்னே பிறந்தவர் அண்ணா தர்மராஜ், அவர் வந்து இந்த மண்டபம் நல்லா இருக்குதுன்னு சொன்னா சந்தோஷம், சரின்னு சொல்ல அதுக்கு பிறகுதான் இப்பதான் நாட்டா சொல்லப்படணும். சொன்னா அப்ப என்ன சொல்றாரு? நாடு வரிக்கிறோமா சீமா பெருவார வரிக்கிறோமா காட்டு போவாள பாண்டவர்கள் அது எப்படி அவனுக்கு தெரியும். என்ன சொன்ன ஒருவருக்கு சொன்னாரா ஒருவருக்கு ஒருவருக்கு மத்திய பதவி வேண்டாம் மற்றும் மொழி தடுத்து எத்தனை சொன்ன போது நீ கேட்பது கிடையாது. நான் உற்றதே சொன்னேன். நான் பாண்டவர்கள் ஐவராஜர்களும் என்னுடைய பிள்ளைகள் தான், நீயும் என்னுடைய பிள்ளைகள் தான். நான் எத்தனை சொன்ன போது நீ கேட்பது கிடையாது. நான் இட்டதே சட்டம், போட்டதே திட்டம், அதன் பிரகாரம் செய்ய வேண்டுமா? அதற்கு பயப்படாதே, நான் போக வேண்டுமா? ஆமா, என்னுடைய மகன் என்ன சொல்லக்கூடிய துரியோதனன் இட்ட கட்டளை பிரகாரம் ஓலையை பொய் ஓலையை எழுதி நான் மெய் ஓலை என்று இருந்தேன், பொய் ஓலை என்று இருந்தேன். இது மெய் ஓலையை பாண்டவர்களுக்கு நேர்த்திருக்கிறது. அன்று நாளிலே யாரு கேச பகவான், பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரி, அஸ்வத்ராமன் இதர்களை ஒன்றாக சேர்ந்து பாண்டவர்களுக்கு நாடு எங்கே கொடுத்தோம். ஏற்ற 7 ஆண்டு சென்றிருந்து வருகிற வேளையில வந்து என்னுடைய அந்நியார் என்று சொல்லக்கூடிய குந்தமாதேவி அழைத்துக் கொண்டு
5 பிள்ளைகள் அழைத்து 6 பேரோட வந்து இந்த அத்திமாவரை விட்டு சேர்ந்த உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? இன்னவர்களுக்கு பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஈச்சங்காடு, மணல் மேடு, சுண்ணாம்புக்கல் மேடு இப்பேற்பட்ட இடத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி என்னோட வேசகாரோடு அனைவர்களும் சென்று அவர்களுக்கு ஒரு நாடு கொடுத்திருக்கிறார். அன்று உகந்த நாள் முதலான இன்று நாள் வரை பாண்டவர்களிடத்தில் சென்றதும் கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது. ஆண்டவா, நான் வட திசை செல்வதா, தென் திசை செல்வதா, தென் திசை செல்வதா, மேற்கு செல்வதா, கிழக்கு திசை செல்வதா, இதுவே புரியவில்லையே. அதனால கார்பெண்டர் எம்பெருமான் செல்வந்தாரார் ஆயிரம் கோவிந்தா ஆண்டவரே தியானம் செய்கிற போது எப்படி இருக்குது தெரியுமா? அவர் ஓலை எடுத்து நடந்தா கடந்து செல்கிற போது கால் வைக்க வேண்டுமானால் இந்த அத்திமாவரை கடந்து இந்திராவரி வட்டணத்தை கால் வைக்க வேண்டுமானால் யார் தெரியுமா? அண்ணா என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன்னாராயணமூர்த்தி பாண்டி சக்கரவர்த்தி இந்த பூமியிலே புண்ணிய பூமியில வாழ்ந்திருக்கக்கூடியவர் என்னார் பாண்டி சக்கரவர்த்தி. நாங்கள் எப்படி பிறந்தோம் தெரியுமா? 3 பேர்கள் மூவர்களை போல வாழ்ந்து வந்தோம். திருதராட்டிரன், 2வது பாண்டி சக்கரவர்த்தி, 3வது இந்த விதிரன். இந்த விதிரன் 3 பேர்களை வாழ்ந்து வந்தோம். மும்மூர்த்தி போல வாழ்ந்து வந்தோம். என் அண்ணாருக்கு சொல்லக்கூடிய இந்த இந்திராபுரி பட்டணத்திலே புண்ணிய பூமியில வாழ்ந்தாரு யாரு? பாண்டி சக்கரவர்த்தி. சரி அண்ணா. ஐயோ
நான் புண்ணிய செய்திருப்பேனோ அது எப்படி வாழ்ந்து வந்தாங்க அந்த குட்டி கிளிய போய் அப்படி என் அண்ணா வந்திருக்கக்கூடிய நித்ராவரி பட்டினத்தை கால் வைக்க வேண்டுமா இதுல எப்படி இருக்குது தெரியுமா எப்படி இந்த புண்ணிய பூமியில நான் கால் வைக்க வேண்டுமானால் வேண்டுமானால் எப்படி இருக்குது தெரியுமா இந்த பூமியாகப்பட்டது அடமொழி. இதை கடந்து போகிற போது இந்த யாத்ராபுரி எல்லைக்கும் இந்திராபுரி கிழக்கிற்கும் இடையிலே குரங்குக்கு கிளிக்கும் ஒரு சிறிய பகை முருகக்கோ கிளிக்கும் ஏற்கனவே பகை இன்று இடத்திலே என் அண்ணா வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பாண்டவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த பூமியில குரங்குக்கு சாப்பிடக்கூடியது கனி அதே கிளி சாப்பிடக்கூடியது என்ன அது பழம். அப்படி அந்த கிளி சாப்பிடக்கூடிய பழத்தை இந்த குரங்குக்கு ஊட்டுகிறதா இந்த குரங்கு சாப்பிடக்கூடிய பழத்தை கிளிக்கு கொடுக்கிறதா அவ்வளவு ஒற்றுமை அப்பேற்பட்ட ஒற்றுமையாக பாண்டவர்கள் ஐவராஜன் வாழ்ந்திருக்கக்கூடிய இடம் அப்பேற்பட்ட புண்ணிய பூமியம் இந்த இந்திராபுரி பட்டம் அதனால என்ன செய்ய தெரியுமா அதை பால் கொடுத்து கனி கொடுக்கும் ஆண்டவரின் பூமி. பால் கொடுத்து கனி கொடுக்கும் இந்த பாண்டவரின் பூமி. பாண்டவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடியது பால் கொடுத்து கணிக்கக்கூடிய நாடு இந்த இந்திராபுரி பட்டணம் அது மட்டுமில்லை போக வேண்டுமானால் எப்படி இருக்குது தெரியுமா இந்த சோலைகள் எல்லாம் எப்படி இந்த பத்து மறை சோலை இந்த பங்கள ஊரி, இந்த பத்து மறை சோலை. பூமியில மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இடம் அதையும் கடந்து போக வேண்டுமானால் தெரியுமா எங்கே அத்தோ அரசு எக்குமாறோ
பஞ்சத்தில் இல்லையும் பஞ்சத்திற்கு சோழ நாடு. அப்படி நாற்று விட்டு அதை நாற்றை விதை விதைத்து நாற்று விட்டு கலனையை வயலாக்கி அதனை அறுவடை செய்யணுமான பயிர் விட்டு விட்டார்கள். வயல் காட்டில நாற்றாக எடுத்து வைத்து அதை களை எடுத்து அதை கதிராகிற பிறகு அதை அறுவடை செய்வதற்கு என்ன செய்வார்களா அறுத்து அதை அருவா எடுத்து அறுத்து அதை என்ன செய்வார்கள் தெரியுமா? அதை அடிக்க வேண்டுமே, அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி என் மக்கள் எப்படி செய்வார்கள் தெரியுமா? குதிரை கட்டி போரடைக்க மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்திராபுரி பட்டணம். அப்படி அதை அறுத்து அறுவடை செய்து அதை அரைத்து கையால் என்ன செய்யறா கையால் அதை குத்தி அதை என்ன செய்யறா தெரியுமா? நல்ல தலவாழை இலை எடுத்து வருகிறார்கள். வரிசை கை அமர்த்தி அமருங்கள் அமருங்கள் என்று சொல்லி கையமர்கள் அவர்களை கலந்து கொடுக்க மக்கள் அனைவர்களும் 5 பேர்கள் சேர்ந்து ஒருவரை கையை அமர்த்தி வரிசையாக வைத்து அந்த சாதனை செய்து ஆடவர்களுக்கு முகம் போடாமல் படிக்க வைக்கிறார்கள் என் மக்கள். யார்? ஆண்டவர்கள். ஆண்டவர் ஐவராஜர்களும் வைக்கிறார்கள். அதனால இப்போ இங்க வந்திருக்கிறோம். இப்பொழுது என்னுடைய மக்கள் இப்பொழுது இங்க இந்திராபுரி வந்து எல்லையில் அமர்ந்து அங்க இருக்கிற 1000 மல்லர்கள் எல்லையில் கவல் புரிந்து இருக்கிறார்கள். எதற்கு? இந்த 1000 மல்லர்களும் இந்த எல்லையில காவல் புரிந்து இருக்கிறார்கள். என் பிள்ளைகள் தந்தமான மக்கள் அனைவர்களும் இப்பேற்பட்ட அரசாட்சியில செழிப்போடு வாழ்ந்து வருகிறார்கள். அதை பார்த்து இந்த 1000 மல்லர்களும் அந்த ஓடு ஓடி செல்கிறார். யார்? அப்படி மக்களை பார்த்து சொல்லலாம் என்று சொல்லி மக்களிடத்தை சொல்றதுக்கு இந்த மந்திரிமார்கள் ஓட தருணத்துல ஆண்டவர்களுக்கு ஐவராஜர்களும் சிவேதியும் தனபாக்கியம் அம்மா அவர்கள் இந்த விழாவில் கலந்து தன்னுடைய அதே நாடகக்காரியா வெங்கடேசன் அவர்கள் அந்த பையூரில் பிறந்து பொய்யூர் வாழ்க்கை சிலதகாரங்கள் வாழ்ந்து அந்த மகன்தான் நமக்கு இருந்து இமக்கிரங்கள் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்நேரம் நமக்கு முன்பதாக இறந்து விட்டாங்க என்று சொல்லி அந்த அம்மா இந்த நேரத்துல ஒரு மனக்கலக்கத்தோடு என்ன சொல்ற தெரியுமா?
இந்த விழாவில கலந்து கொண்டு பொன்னியம்மனுடைய விழாவில கலந்து கொண்டு தன்னுடைய மகன் என்று சொல்லக்கூடிய வெங்கடேச அவர்கள் மாண்டு முடிந்து என்பது சேர்ந்தார் என்று சொல்லப்படுகிறார். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. இந்த பொன்னியம்மனுடைய கோபுரம் வந்தது போல ஆனால் குலகோத்திர வாழ்க்கையாக பாண்டவர் ஐவராஜர்களுக்கும் மந்திரிமார்கள் ஓடோடி செல்ல அந்த சங்கதியை அறிந்து பாண்டவர்கள் ஐவராஜர்களும் தர்மம் பீமன் அத்தனை இளைஞர்கள் பத்திரி பாஞ்சாலியோடு 6 பேரை பாரசபையில் வருவார். அந்த அளவிற்கு தெரிவிக்கிறார். எப்படி இல்ல தர்மர் யார் சொல்றேன் இது நான் சும்மா அப்படியே நின்னே நின்னே பாடினது ஏன் கொஞ்சம் ஆடணும் உடம்பு ஆடணும் எந்த ஆகிட்டு எப்படி ஆடணும் பார்த்தா சரி இப்போது பார்த்தா கட்டவை கையளவை தற்காத்து உலகளவு எப்படி கட்டவருக்கு தெரியும் கட்டவருக்கு தெரியும் ஆமா சொல்லுவாங்க எந்த ஆகிட்டு எப்படி ஆடணும் பகவான் வந்தா ஆடணும் தர்மம் வந்தா ஆடணும் ஆடி தூம்பல் ஏறி குச்சி ஆடணும் தர்மம் ஆடணும் ஆட சொன்ன இப்போ பார்த்தா எத்தனையோ 6 தப்பு 100 பிழை கட்டவர் இருப்பார் தற்காத்து இருப்பார் இதோ இவர் சொல்லலாம் சும்மா சொல்லலாம் எந்த நேரத்துல விட்டு அடிக்கணும் அதுவும் ஒரு பாஞ்சாலியம் அவரு பேசல வல்ல ஒருத்த பைத்துக்காரங்கிறான் சரி நம்ம பேசுறான் சரி வீழ்வார்த்தை போகட்டும் அதனால இந்த சிலைத்துல பார்த்தால் இந்த இது என்ன சபை மாபெரும் மக்கள் சபை ராஜாக்கள் கூடினார் ராஜ்யசபை மக்கள் கூடினார் மக்கள் சபை தேவர் கூடினார் இப்போது அம்மன் அதோ நதியிலாம இருக்காங்க அந்த அம்மன் அருளினால நம்ம இதோ ஜவாதமலை புதூர் நாடு அன்னை துர்கா நாடக சபா கம்பெனி இதுக்கு நமக்கெல்லாம் குரு யாரு நம்ம காவல்துறை அதிகாரி அருள் அவரு நாடகம் பேசி நம்மள நாடகத்தை விட்டு இப்ப டியூட்டி முக்கியம் டியூட்டி போயிட்டு இருக்காரு இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சதான் செய்ய முடியும் தர்மருக்கு ஆடுறது நான் உலகத்துல பார்த்தேன் அப்படி ஆடணும் நான் ஆடுறது இல்லை
சரி விடுங்க. சரி, அதனால இந்த தினத்துல நான் வரும்போது நான் யார், என் பேர் என்ன, எதுக்கு வந்திருக்கிறேன்? ஐயா, உன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி எனக்கு தெரியும். நீங்க அமர்ந்திருக்கிறார்களே, பாம்பர் மக்களுக்கு எடுத்துரைத்தால் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். அந்த பாரா போடாதோ நான் எப்படி தெரியுமா தெரிகிறேன். கள்ளம் கபடி சூதுவாது வந்தனை வேதனை தெரியாதே மெரித்தப்பில் வாடாத தர்மம். அப்படி தர்மம் இருப்பார். யார் தெரியுமா? என் தாய் என்று சொல்லக்கூடிய அல்ல குந்தியம்மனுக்கும் என் தந்தையாகிய பாண்டு மகாராஜனுக்கும் அரும சுதனா பிறந்த ஐவரும் யாரு? என் தம்பிமார்கள் ஆழ்வார்கள். யார் தெரியுமா? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். நான்கு பேரும் எனக்கு இளைய தம்பிமார்கள். அப்படி இளைய தம்பிமாரா இருந்தா எனக்கு இரண்டு தாய். ஆமா. எப்படி? எங்க அப்பாவுக்கு 2 மனைவி. யாரு? குந்தியம்மா எங்கம்மா எங்க பெற்றெடுத்த. சரிதான். அதே என் சிற்றன் என்று சொல்லக்கூடிய மந்தாரன். மந்தார் என்று சொல்லக்கூடிய வயிற்றிலே யாரு பிறந்தா? நகுல சகாதேவர் பிறந்தா. யாரு? எங்க சிற்றன் வயிற்றுல. சரிதான்.
நாங்க ஆ. அண்ணன் என்று சொல்லக்கூடிய ஆ. யாரு இந்திய மாவட்டத்துல தர்மன் பீமன் பீமன், அர்ஜுனன் அர்ஜுனன். 3 பேர் ஆ, ஆ? சரிங்க. தந்தை 1 ஆ, தாய் 2 சரி. இப்படி நாங்க பிறந்து வளர்ந்து ஆ. என்ன செய்தோம் ஆ. இந்த தினத்திலே ஆ. யாரு எனக்கு அதே போல ஆ. 2 தாய் ஆ. 3 தந்தை 3 தந்தை. ஆமா எப்படிங்க 3 அப்பா எப்படி 3 அப்பா? ஓ இது கேக்குற ஆ, ஏய் ஆ, எங்க அப்பா வயித்துல பிறந்தவங்க கூட பிறந்தவங்க ஆஹா. யாரு ஆ. எங்க பெரியப்பா திருதராஷ்டிரர் ஆஹா. ஆ? ஆ, எங்க அப்பா ஆ. பாண்டு மகாராஜர் சரி. இளைய தந்தை ஆ. மதுரப்பெருமாள் ஆகட்டும். 3 பேர் சரி. இந்த ஆ. 3 பேர் இருந்து ஆ. ஓர் நாட்டில ஆ. என்ன செய்தோம் ஆ, அன்று ஆ. ஒரு பங்காளிய பிறந்தா ஆ. ஒரு விளையாட்டு விளையாடணும் ஆஹா. ஆ? ஆமா. எங்க போனாலும் ஒரு விளையாட்டும் ஆ, பசங்க ஆ. ஒன்று பிறந்து ஆ. ஓ சித்து மக்க பெரிய மக்க ஆ. ஒன்னா கொண்டா என்ன செய்யறோம் அதான் சும்மா விளையாட வேண்டியதுதான். ஏரி பால் அடிக்கிறோம். ஏரியில போய் கிரிக்கெட் விளையாடுறோம். ஆ, நீச்சல் கூட அடிக்கிறோம். ஆ. ஆ. இப்படி பார்த்து ஆ. என்ன செய்வோம் ஆ. ஓர் நாட்டில ஆ. விளையாட்டு மைதானம் ஓஹோ. நான் போல ஆ, யாரு நீங்க போல. எனக்கு பெரியப்பா மகன் ஆ. துரியோதனன் ஆ, அதே ஆ. என் இளைய தம்பி பீமன் ஆஹா. 2 பேரும் போனாங்க ஓ, 2 பேரு. ஆ. ஆ, அங்க போய் ஆ. என்ன செய்தா ஆ. விளையாட்டு விளையாடி இருக்காங்க ஓஹோ. விளையாடும் போது ஆ, என்ன செய்தா ஆ, எங்க தம்பி பீமசேனனுக்கு வெற்றி ஆஹா. துரியோதனுக்கு தோல்வி தோல்வி. ஆ? ஆ. செய்யும் போது ஆ. பந்து விளையாடி இருக்காங்க ஆஹா. பந்தம் ஓடி அடிச்சாங்க. ஆஹா. ஆளே பீமன். துரியோதனன் தலை அப்படியே போயிடுச்சு. ஆ, தலை பிடிச்சிட்டான். சரி. சரி ஆ. ஓஹோ இப்படி எல்லாம் செய்யறாங்க ஆ. இதுக்கு என்ன செய்யணும் ஆ. என்று சொல்லி ஆ. ஆ, இந்த பாண்டவர்களே ஆ. என்ன ஆ. பேச்சோட சாகடிக்கும் ஓஹோ. நைசா சாகடிக்கும் ஆ, என்று சொல்லி ஆ. எங்களை எத்தனையோ படுக்கின்ற பாயில பாம்புகளை கட்டினான் ஆ. நடக்கின்ற வழியிலே ஆ. நச்சுமுள்ள நாட்டினான் ஆ. உண்ணுகிற சாதத்திலே ஆ. விஷத்தை கலந்தான் ஆஹா. ஆ? ஆ. அரக்கும் ஆளிகை கட்டி ஆ. போச்சான். ஆ, அன்னைக்கு சாகல. சாகல. சரி ஆ. இதெல்லாம் தெரியும் இப்படி செய்தானே ஆ. இங்க சொல்லி ஆ. சரி எங்களுக்கு நாடு வேணும் ஆ, ஒரு பங்காளிய பிறந்தா ஆ, அந்த சொத்து பாதி வேணும் ஆமா. நாடு கேட்டோம் ஆ. நாடு கேட்கும் போது ஆ. என்ன கொடுத்தா என்ன? சுடுகாட்டை கொடுத்தான் ஓ. சுடுகாடு ஆ. ஏய் ஆ. பாண்டவர்களே ஆ. 5 பேருக்கு ஆ. அந்த மரம் சுடுகாடு இருக்குது. ஆ. போங்க ஆஹா. சரி அதே சம்மதம் ஆ. எங்களுக்கு இந்த சுடுகாடை பெருது என்று சொல்லி ஆ. அந்த சுடுகாட்டுக்கு போய் நாங்க அமர்ந்தோம் ஆஹா. அமர்ந்த நேரத்துல ஆ. யார் தெரியுமா உலக ரட்சகன் நாராயணன் ஆ. அங்க வந்தான் ஆ. அதே ஆ. யாரு ஆ. எங்க தந்தை ஆ. தேவேந்திரன் ஆ. தேவேந்திரன் வந்து ஆ. அந்த நாட்டுக்கு என்ன செய்தான் ஆ. தேவேந்திரன் வந்ததுனால ஆ. தேவேந்திர பிரசம் ஓஹோ. என்று ஆ. பேர் சுட்டி ஆ. இந்த இந்திர பிரசத்துல ஆ. சுகமா இருக்கிறோம் ஓஹோ. சிறு சந்தோஷத்தோட வாழ்றங்க. எந்த குறையும் இல்லை. சரி. ஆ? ஆ. நேற்று தினம் பார்த்தா ஆ. யாரு என் தந்தை என்று சொல்லக்கூடிய ஆ. பாண்டவராஜல் ஆ. மரணமடைந்தார் ஆ. மரணமடைந்து ஆ. எங்க வானுலோகம் ஆ. பூலோகம் ஆ. இதே ஆ. நம்ம கலியுகம் ஆ. மூலோகத்தை ஒரே நொடிக்குள்ள சுத்தி வரக்கூடிய ஆ. நாரதைய மலோகம் சென்றார் ஆஹா. எங்க அம்மா ஆ. யாரை என்ன செய்யறான் ஆ. இத பாக்கணும்னு சொல்லி ஆ. அதே யமலோகம் போகும்போது ஆ. என் தந்தை ஆ. அதோ அம்மன் அருகாமல அரசமரம் இருக்கு ஆ. அந்த மாதிரி ஒரு ஆலமரம் ஆ. ஆலமரத்துல ஆ. எங்க தந்தை செய்த பாவத்தினால ஆ. என்ன கால் மேல ஆ. தலை கீழே ஆ. வவ்வாறு பட்சத்தை இருக்கு ஆஹா. உங்க தந்தையா? ஆமா ஆ. ஒரு செய்த பாவமும் ஆ. யார் செய்த பாவமும் தெரியாது. அதனால ஆ. பார்த்தா நாரதா அந்த வழியா வரும்போது ஆ. நாரதா வாங்க வாங்க வாங்க. அழைத்தாரா? ஆ. அழைத்த பிறகு ஆ. ஐயனே ஏன் கூப்பிடுறீங்க ஆ. என் பேர் தெரியுமா ஆ. பேர் சொன்னாதானே தெரியும் அதானே. இது நாரதன் கேட்கும் நேரத்துல ஆ. நானும் வந்து ஆ. யாரு ஆ. அதே திருநாட்டிய மகாராஜன் தம்பி ஆ. பாண்டு மகாராஜன் ஆ. நான் மாண்டு மரணம் அடைந்து விட்டேன் ஆ. மரணம் அடைந்து ஆ. நான் செய்த பாவத்தினால ஆ. பாரி அமர்ந்தேன்
கால் மேல ஏய். தலை கீழே ஏய். சாப்பிடுவதும் வாயால வாயாலே அதை புசிப்பதும் வாயால வாயாலே இப்படி இருக்கிற ஏய். என் பாண்டவரா இவர் ராஜார்கள் ஏய். என் பெரிய மகன் தர்மம் இருக்காரு ஏய். என் தர்மனை அழைத்து ஏய். என்ன செய்ய வேண்டும் ஏய். எனக்கு ஒரு அழகான ராஜ்யசேவம் செய்யும் ஆஹா. என்று ஏய். நாரதனிடத்துல சொன்னார் ஆஹா. சரி நாரதன் நேராக இடத்துல வந்து ஏய். ராஜ்யசேகம் செய்தான் ஏய். ராஜ்யசேகம் இந்த மாதிரி செஞ்சா உங்க அப்பா வந்து சொர்க்கபதி அடைவாராம் சொல்ல நாங்க என்ன செய்தோம் ஏவர மூவர்கள் எங்க மாமாவை தியானித்து அவர் சொன்னார் ஏவர மூவர்கள் 1008 பொன்பொருள் வேண்டும் 33 கோடி தேவர் வேண்டும் வேண்டும். ராஜார்கள் வேண்டும் அனைவருக்கும் 1000 பேருக்கும் அன்னமளித்தால் அன்னமளித்து ராஜ்யசேகம் செய்தார் செய்தார். உங்க அப்பா சொர்க்கம் அடியார் அடைவா ஏய். என்று சொல்லலாம் ஏய். சொல்லும் போது ஏவரும் இவர்கள் அனைவரும் வந்தான் ஏய். எங்க பெரியப்பா மகன் ஏய். துரியோதனன் ஏய். அவன் ஏய். 56 நாட்டுக்கு அரசன் ஆ. இருந்தாலும் ஏய். பங்காளி பிள்ளையா இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்கணும் ஆமா என்று சொல்லி ஏய். எங்க பெரியப்பா மகனை ஏய். துரியோதனன் அழைச்சோம் ஏய். அவனும் வந்தான் ஏய். அங்க நடந்தது என்ன எனக்கு தெரியாது ஓஹோ. எதுவும் தெரியாது ஏய். நடக்க சொல்றேன் ஏய். பார்த்தா ஏய். இன்று தினத்துல ஏய். இந்திர பிரசத்துல ஏய். நேற்று ஏய். ராஜ்யசேகம் முடிந்தது ஓஹோ. ஆ? ஏய். இன்று ஏய். இந்த இந்திர பிரசத்துல ஏய். அழகா சுகமா இருக்கிறோம் ஆஹா. நான் மட்டும் இருந்தால் ஏய். இது முடியாது ஏய். அதே போல ஏய். அந்த பக்கத்துல ஏய். என் தம்பி பீம இருக்கிறான் ஏய். பத்தினி பாஞ்சாலி இருக்கிறான் ஏய். அதே ஏய். 5 பேர் இருக்காங்க ஏய். நான் அழைச்ச நின்று ஏய். சீக்கிரம் ஆகட்டும்.